வணக்கங்க. உசிரையே தொலைச்சேன் உனக்குள்ள. இந்த கதை பிடிச்சிருந்தா கேளுங்க கேட்டு ரசிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் கண்டு கமெண்ட் கொடுத்துருங்க. இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சைடில் இருக்கிற பெல்லைக்கானை தட்டி விட்டுருங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க போவோம் கதைக்குள்ளே. உசிரையே தொலைச்சேன் உனக்குள்ள. கங்காமா கார்த்தியையும் சிந்துவையும் நிகாரிகாவின் பாட்டியின் அறையில் விட்டு சென்றிருக்க, அவர்கள் பார்த்தது என்னவோ அந்த பெரிய கட்டிலில் கண்கள் மூடி படுத்திருந்த தேவகி பாட்டியை தான். என்னடியாச்சி பாட்டிக்கு என்று மெல்லிய குரலில் கார்த்தி கேட்க, அவர்கள் இருவரையும் அந்த அறையில் போடப்பட்டிருந்த அந்த நீண்ட சோஃபாவிற்கு அழைத்து சென்று அமரச் செய்தாள் நிகாரிகா. இவர்கள் அன்று வந்த பொழுது இந்த சோஃபா அந்த அறையில் இல்லை. ஒருவேளை பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் பார்ப்போருக்கு வசதியாக போட்டியிருப்பார்களோ என நினைத்தவள், அவள் கேட்ட கேள்விக்கு நிகாரிகா என்ன பதில் சொல்ல போகிறாள் என பார்த்திருக்க, பாட்டிக்கு இந்த ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை. இத்தனை நாள் அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. இருந்தாலும் நானும் அம்மா கூட பார்த்துக்கிட்டாலும் அம்மா நைட் பூரா முழிச்சு பார்த்ததால் அம்மாவும் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அதான் நமக்கு இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம் தானே இருக்குது. அதான் நான் இருந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லவும் தான் அம்மா இப்போ அப்பப்போ அவங்க ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. நமக்கு எக்ஸாம் முடிகிற அன்றைக்கி தான் என் அண்ணாவுக்கும் படிப்பு முடிஞ்சு வரான். நாங்களாம் வேண்டிக்கிறது ஒன்று தான், அண்ணா வர்ற வரைக்கும் எங்கள் பாட்டிக்கு என கண்கள் கலங்க சொல்லி கொண்டிருந்த நிகாரிகாவை இடைமறித்த கார்த்தி, பாட்டி இன்னும் ரொம்ப நாளைக்கும் நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு சரியாயிடும் சரியா என்றதும் அவளை இறுக கட்டி கொண்டாள் நிகாரிகா. நிகாரிகாவை கட்டி கொண்ட கார்த்தியின் கண்கள் அவளது பாட்டியை தான் தழுவியது. அன்று இவரது கண்களில் என்ன கண்டேன் நான்? அது என்ன பார்வை அது? அந்த பார்வையிலிருந்து என்னால் எதுவுமே புரிந்து கொள்ள இயலாமல் போனதே. அவர் ஏதாவது சொல்வதற்காக என்னை பார்த்திருப்பாரா? நான் என்ன அவருக்கு உறவா என்ன? அவர் என்னிடம் பேச முயற்சிப்பதற்கு என கார்த்தியின் மனதில் ஏதேதோ ஓடிக்கொண்டிருந்தது. கவலைப்படாதடி நிகா என சிந்து நிகாரிகாவின் தோளை அழுத்தி சொன்ன சொல்லில்தான் நினைவுக்கு வந்தாள் கார்த்தி. அவர்கள் இருவரும் அங்கிருந்து செல்லும் வரை தேவகி பாட்டி கண் விழிக்கவில்லை. ஆனால் அப்பொழுது கார்த்தி நிகாரிகாவின் பாட்டி அறையில் இருந்ததை இவள் பார்க்க தவறி இருந்தாலும் இவளது கண்கள் நான் இங்கே இருக்கேன் கார்த்தி என இவளையே பார்த்து கொண்டிருந்ததை அறியவில்லை இப்பேதை பெண். ஆம், அன்று நிகாரிகாவுடன் கார்த்தி வந்ததுமே அவளது கண்களை வரைந்திருந்தார் தேவகி பாட்டி. அதன் பின்னர் நாட்கள் ஓட இறுதியாக அன்று ஃபைனல் எக்ஸாமிற்கு மட்டும் வந்து சென்ற நிகாரிகா இவர்களிடமிருந்து பிரியா விடைபெற்று சென்றிருந்தாள். அதனை கடந்து 10 நாட்கள் ஆகியிருக்கும். அன்று கார்த்தியின் வீட்டு வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. நிகாரிகா தான் வந்திருந்தாள். ஏற்கனவே நிகாரிகா வருவதாக ஃபோனில் சொல்லியிருந்ததால் கார்த்தியும் அவளுக்காக தான் காத்திருந்தாள். நிகாரிகா உள்ளே வரவும், வாரிகா எப்படி இருக்க, ஏன் இவ்வளோ மெலிஞ்சிட்ட என கேட்டுக்கொண்டே நிகாரிகாவின் கையை பிடித்து அழைத்து வீட்டிற்குள் வந்த கார்த்தி, அம்மா யார் வந்திருக்கான்னு பாருங்க என்று காயத்ரியை அழைத்தாள். அவரும் சமையல் அறையில் இருந்து வெளியே வந்து, வாமா இப்போ பாட்டி எப்படி இருக்காங்க என்று கேட்க, பாட்டி அப்படியே தாம்மா இருக்காங்க என்று குரல் நலுங்க சொன்னவள், உங்களை எல்லாரையும் எங்கள் வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிடதா வந்தேம்மா என்றிட, என்னடி விசேஷம் என கார்த்தி ஆர்வமாக கேட்க, காயத்ரியோ, என்னம்மா உங்கள் வீட்டில் யாருக்கும் கல்யாணமா என்றிட, ஆமாம்மா என்று நிகாரிகா சொல்லிட, என்னடி சொல்கிற, யாருக்கு கல்யாணம் என கார்த்தி ரிகாவின் கண்களை பார்த்தபடியே கேட்டாள். பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் கண்ணையே திறக்காமல் இருக்கவும் எங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும்னு தான் இந்த முடிவு. சரி, நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வந்துருங்கம்மா என்றவள், அம்மா கண்டிப்பாக எல்லாரும் வாங்க, நான் உங்களை எதிர்பார்த்துட்டே இருப்பேன் என சொல்லி பின் சிறிது நேரம் அங்கிருந்து பேசிவிட்டு தான் சென்றாள் நிகாரிகா. நிகாரிகாவின் திருமண நாளும் வந்தது. அன்று சந்திரசேகர் வேலை பார்க்கும் பேங்க் மேனேஜரின் மகனுக்கு திருமணம் என்பதால் சேகரும் காயத்ரி இருவரும் அங்கு செல்ல வேண்டியிருந்தது. சசிதரனும் வர மறுத்துவிட கார்த்தி மட்டும்தான் நிகாரிகாவின் திருமணத்திற்கு சென்றாள். அவளிடம் இருப்பதிலேயே பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் ஆடை என்றால் அது நிகாரிகாவின் பிறந்த நாள் அன்று அங்கு எடுத்து உடுத்தியிருந்த அந்த ஆடைதான். அதையேதான் இன்றும் உடுத்தியிருந்தாள் கார்த்தி. திருமண மண்டப வாயிலில் வந்து கார்த்தியை சசிதரன் தான் அவனது பைக்கில் வந்து விட்டு சென்றிருந்தான். கார்த்தி, நீ கிளம்பும்போது அண்ணனுக்கு கால் பண்ணு, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் சரியா என்றவன் பின் ஞாபகம் வந்தவனாக,
அப்புறம்டா அப்பாவும் அம்மாவும் போயிருக்கிற கல்யாணம் முதல் முகூர்த்தன்றனால அடுத்து இங்கே வரதா தான் சொன்னாங்க. நான் வரேன் என அவனது தங்கை கார்த்தியாயினிக்கு 1000 பத்திரங்கள் சொல்லிவிட்டு தான் சென்றிருந்தான் சசிதரன். இதுதானா இதுதானா எதிர்பார்த்த நாளும் இதுதானா என்ற பாடல் அந்த திருமண மண்டபத்தில் ஒலித்து கொண்டிருந்தது. திருமண மண்டப நுழைவாயிலில் பல வண்ண பூக்களால் கோலமிடப்பட்டு இருந்தது. மண்டபத்திற்குள்ளும் ஆங்காங்கே செயற்கை பூங்கொத்துகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேடையும் 4 புறமும் தூண் போன்று அமைத்து மேல்புறம் என எல்லாம் வைத்து பார்க்க தேர் போன்று இருக்க அதில் தோரணங்களாக செயற்கை மல்லிகை பூவினை சரமாக்கி தோரண முடிவில் பறக்கும் பறவைகள் மற்றும் மணிக்கூண்டில் ஒளிரும் அந்த தீபம் மின்சாரத்தின் உதவியால் ஒளிர்ந்து கொண்டிருந்ததை பார்க்க பார்க்க அத்தனை அழகாக இருந்தது. இதனையெல்லாம் பார்த்த கார்த்தியின் கண்கள் வியப்பில் ஆழ்ந்தன. பின் மணமகள் அறையை விசாரித்து அங்கு சென்றாள் கார்த்தி. நிகாரிகாவிற்கு அழகு கலை பெண் ஒருவர் அவளை அலங்காரம் செய்து கொண்டிருந்தார். இவளை கண்டதும் நிகாரிகா, கார்த்தி வாடி, எப்படி இருக்க? அம்மா அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்களா என்று கேட்க, அப்பாவும் அம்மாவும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க என்று சொன்னவள், அம்மா கனிஷ்கா எங்க என்று கார்த்தி கேட்க, இப்போ தான் குளிக்க போயிருக்கா என்று சொல்ல, அப்படி சொல்லு, அதானே என்னடா இவ்வளோ அமைதியாக இருக்கேன்னு பார்த்தேன் என்று சொல்ல இருவரும் சிரித்து கொண்டிருந்த அதே நேரம் நிகாரிகாவின் அம்மா பார்வதி உள்ளே வந்தார். கார்த்தியை கண்டதும், வாமா இப்போ தான் வந்தியா? எங்கள் நிகாவுக்கு தோழி பொண்ணா யாரும் இல்லையேன்னு நினச்சேன், நீயே வந்துட்ட. ஆமாம், நீ சாப்பிட்டியாம்மா என்று அவர் கேட்க, நான் சாப்பிட்டுதாம்மா வந்தேன், நான் ரிகா கூட இருக்கேன் என்று பார்வதிக்கு பதிலளித்தாலும் நிகாரிகாவை கார்த்தி புரியாமல் தான் பார்த்தாள். இதை நிகாரிகா கண்டு கொண்டாலும் அன்னையின் முன் எதுவும் பேச இயலாமல் போனது அவளால். அதற்குள் நிகாரிகாவிற்கு அலங்காரம் முடிந்திருக்க பார்வதியோ, கார்த்தி நீ இங்கே நிகா கூட இரு, இவங்க போய் சாப்பிட்டு வரட்டும், அடுத்த அலங்காரம் வேற இருக்குல்ல என்று சொல்லி அழகு கலை பெண்ணையும் அவருடன் அழைத்து சென்று விட்டார் பார்வதி. அவர்கள் சென்றபின் கதவை தாளிட்ட கார்த்தி நிகாரிகாவை பார்க்க அவளும் நேற்று நடந்ததை சொல்ல ஆரம்பித்தாள். நேற்று எங்களுக்கு நிச்சயம் முடிஞ்சு நாங்கள்லாம் இங்கே மண்டபத்தில் தான் இருந்தோம். அண்ணா மட்டும்தான் பாட்டி கூட இருந்தான். திடீர்னு அண்ணா அப்பாவையும் அம்மாவையும் வீட்டுக்கு வர சொல்லவும் 2 பேரும் போனாங்க. அங்கே முழுசாக என்ன நடந்துச்சுன்னு தெரியலை. ஆனால் இன்றைக்கி எங்கள் கல்யாணத்துக்கு பிறகு அண்ணாவுக்கும் கனிஷ்காவுக்கும் இதே மேடையில் அடுத்த முகூர்த்தத்தில் திருமணம்னு சொன்னாங்க என்று சொல்லி முடித்தாள் நிகாரிகா. இப்போ பாட்டி எப்படி இருக்காங்க என்று கார்த்தி கேட்க, பாட்டி இப்போ ஓகே தான், ஆனால் பாட்டி ஏதோ ஒரு முடிவோடு இருக்காங்கன்னு மட்டும் புரியுது, என்னன்னு தான் தெரியலை என்று சொன்ன நிகாரிகா அவளது மொபைலை எடுத்து அவளது அண்ணனுக்கு கால் செய்தாள். அந்த பக்கம் அழைப்பு எடுக்கப்பட்டதும், அண்ணா நான் உன்னை பார்க்கணும், இங்கே வர முடியுமா என்று கேட்க, இதோ வெளியே தான் இருக்கேன் என சொல்லி கொண்டு இருக்கும்போதே கதவு தட்டும் சத்தம் கேட்கவும் கார்த்தி போய் கதவை திறந்திட அவனை பார்த்ததும் அப்படியே நின்று விட்டாள் கார்த்தி. அவன் உள்ளே வந்ததும், அண்ணா என அவன் தோளில் சாய்ந்து நின்று அழுத நிகாரிகா, அண்ணா எனக்காக தானே ஒத்துக்கிட்ட, சாரிண்ணா என மீண்டும் தேம்பியவளை, நிகா இங்கே பாரு, நீ இப்போ அழுது பியூட்டிஷனுக்கு வேலை வச்சிடாத, இப்போதைக்கு இதுக்கு மட்டும் வேலை கொடுப்போம் என அருகில் இருந்த டிஷ்யூவை எடுத்து அழகாக ஒற்றி எடுத்து துடைத்து விட்டான். அண்ணா என அவளது அழுகையை மறந்து பேச துவங்கியவள், அண்ணா உன் மனசில் இன்னொரு பொண்ணு இருக்கிறப்ப எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச என்றிட, நான் அதை பார்த்துக்கிறேன், நீ உன்னோட மேரேஜ் ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணு, ஓகேவா என அவன் சொன்னதும் என தலை அசைத்தவளது பார்வை தனக்கு பின்னால் போவதை உணர்ந்தவன் அவனும் பின்னால் திரும்பி பார்த்தான். அதற்குள் நிகாரிகா, அண்ணா இது என் ஃப்ரெண்டு கார்த்தி என சொல்ல அவளும் அவனை தானே பார்த்து கொண்டிருந்தாள். அவனை பார்த்து சிரித்ததும், ஹே கார்த்தி, என் அண்ணா உதயமித்ரன் என சொல்ல, ஓ வெளிநாட்டிற்கு படிக்க போனதா சொன்னியே என்று அவனை பார்த்து கொண்டே கேட்க, அதே அதே என புன்னகைத்த நிகாரிகாவை பார்த்து, அப்ப கனிஷ்கா என கார்த்தி ஏதோ சொல்ல வர உதயோ, நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க என்றவன் அவசரமாக அந்த அறையை விட்டு வெளியேறிய சிறிது நேரத்தில் கனிஷ்காவும் அந்த அறைக்குள் நுழைந்தாள். உள்ளே வந்த கனிஷ்கா, வா கார்த்தி என்றவள், நிகா பொண்ணை அழைச்சிட்டு வர சொன்னாங்க, போமா என்றிட மூவரும் மனம் மேடையை நோக்கி செல்ல அங்கே சரண் அமர்ந்திருந்தான் பட்டு வேஷ்டி சட்டை அணிந்து.
ஐயர் ஒவ்வொரு மந்திரமாக சொல்ல அவனும் அதனை சொல்லி கொண்டிருக்க நிகாரிகாவும் அவன் அருகில் அமர இருவருக்கும் உரிய மந்திரங்கள் சொல்லப்பட்டு மங்கள நான் ஐயரால் எடுத்து மாப்பிள்ளையிடம் கொடுக்கப்பட அதனை நிகாரிகாவில் கழுத்தின் 3 முடிச்சிட பூக்களாலும் அர்ச்சனையாலும் அனைவரின் வாழ்த்துக்களும் இவர்களை அடைந்தது. பெண் மாப்பிள்ளை பெண் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க செல்ல இப்பொழுது கனிஷ்கா மணமகள் அறைக்கு அலங்காரம் செய்ய கூட்டிச் செல்ல கார்த்தியும் அவளுடன் தான் சென்றாள். அறைக்குள் வந்து அமர்ந்த கனிஷ்காவை பார்த்த பியூட்டிஷனும் கார்த்தியும் அப்படியே உறைந்து போய் நின்று விட்டார்கள். சில நேரங்களில் அந்த கடவுள் எழுதிய விதியை நிகழ்த்துபவனும் மனிதன்தானே. அத்தியாயம் 10. அனைவரின் முன்னிலையிலும் தலை குனிந்தபடி உட்கார்ந்து இருந்தால் நிகாரிகாவின் வீட்டில் கனிஷ்கா. ஹே, இன்னும் அமைதியாக இருந்தா எப்படி? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, இப்போயாச்சும் வாயை திறக்கிறாளான்னு பாருங்க என ஒருபுறம் கனிஷ்காவின் தாய் சாவித்ரி கோபத்தில் கத்த, அவளது அப்பா இளங்கோவன் திருவேங்கடத்திடம், திரு என்னை மன்னிச்சிடு, என் பொண்ணு மனசில் வேற ஒருத்தன் இருக்கான்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுடா என வருத்தப்பட, இல்லை இல்லா நீயும் என்ன பண்ணுவ என திருவேங்கடம் அவரது மனைவி பார்வதியை பார்க்க, அவரோ இன்னும் கனிஷ்காவின் மீது உள்ள கோபத்தை விட அருகில் உட்கார்ந்திருந்தவனையும் அவனுக்கு பின்னால் சிறிது தூரம் தள்ளி நின்றிருந்த உதயமித்திரனையும் தான் பார்வையாலேயே எரித்து கொண்டிருந்தார் மனம் ஆறா வேதனையுடன். இது எல்லாம் என்னை ஒன்றும் செய்யாது என்பது போல் நின்றிருந்தான் உதய். தேவகி பாட்டியும் அங்குதான் அமர்ந்திருந்தார். அவருக்கு இப்படியெல்லாம் நடக்கும் என்று அறிந்தது போல் அவரது முகத்தில் அத்தனை அமைதி. அவரின் அருகில்தான் அமர்ந்திருந்தார்கள் நிகாரிகா, சரண், நிரஞ்சனா, வெற்றிமாறன், பின் அவர்களது குழந்தை பிரகாஷ். திருவேங்கடம் பார்வதியை பார்த்து கண்களை காட்ட பார்வதி இப்பொழுது பேச ஆரம்பித்தார். இப்போ உங்கள் 3 பேரில் யாராவது பேச போகிறீங்களா இல்லையா என பார்வதி கேட்க கனிஷ்கா ஏதோ தயங்கியபடியே பேச ஆரம்பிக்க, இப்பொழுது உதய், கனி நீ இரு. ஆமா, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், முதல்ல நிகாவுக்கும் சரணுக்கும் தானே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க, அப்புறம் எப்படி இந்த திடீர் முடிவு என கனிஷ்காவின் தந்தை இளங்கோவனை ஒருமுறை பார்த்தவன் இப்பொழுது தன் தாயை பார்த்து கேட்டான். இல்லை உதய், பாட்டிக்கு நேற்று உடம்பு சரியில்லாமல் போகவும் நீ ஃபோன் போட்டதும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம்ல, அப்புறம் உன் பாட்டி கொஞ்சம் நல்லா இருந்ததும் உன்னை திருமண மண்டபத்துக்கு அனுப்பிச்சிட்டோம். அப்போ தான் உன் பாட்டி உன் அப்பா கிட்ட லேசாக மயக்கம் தெளிஞ்சப்ப உன் பேரையும் கனிஷ்கா பேரையும் ஏதோ சொல்லிவிட்டு அப்புறம் மயங்கிட்டாங்க. நாங்கள் அதான் பாட்டிக்கு உனக்கும் கனிஷ்காவுக்கும் கல்யாணத்தை முடித்தா உடம்பு சரியாயிடும்னு முடிவு பண்ணி தான் என பார்வதி பேச, அம்மா எல்லாரும் முடிவு பண்ணினீங்களா இல்லை மாமா முடிவு சொன்னாங்களா என்று உதய் கேட்க, ஏன் இலா சொன்னதில் என்ன தப்பு என்று திருவேங்கடம் கேட்க, அப்பா மாமா சொன்னது உங்களுக்கு வேணும்னா தப்பு இல்லாமல் இருக்கலாம், அவர் எடுத்த முடிவு கனியோட வாழ்க்கைக்கு தப்பான முடிவாக ஏன் இருக்கக்கூடாது என்றிட, என்ன சொல்கிற உதய் என திரு உதயை பார்த்து பார்வையாலேயே அடிக்காத குறையாக தான் முறைத்து கொண்டிருந்தார். அப்பா ஏன் மேலே கோபப்படாமல் முதல்ல பொறுமையாக மாமா கிட்ட கேளுங்க என்று உதய் இளங்கோவனை பார்க்க, அவர் அப்பொழுதும் எதுவும் சொல்லாமல் தான் நின்றிருந்தார். என்னங்க உதய் ஏன் உங்களை இப்படி பேசணும், இதுக்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று சாவித்ரி அவரது கணவரான இளங்கோவனை பார்த்து கேட்க, மாமா எப்படி சொல்வாங்க, நான் சொல்கிறேன், மாமாவுக்கு ஏற்கனவே தெரியும் கனியும் விஜயும் விரும்புகிறாங்கன்னு. என்னது, இது மாமாவுக்கு தெரியுமா என நிகாரிகாவும், அப்பாவுக்கு தெரியுமா என சரணும், அண்ணா உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை என பார்வதியும், இல்லா நீ எப்படி என்கிட்ட என திருவேங்கடமும், என்னங்க உதய் சொல்கிறது உண்மையா என சாவித்ரி தன் கணவன் முகத்தையே பார்க்க, இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் மனதில் கேள்வி எழுப்பியபடி இளங்கோவனையும் உதயமித்திரனையும் தான் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதும் தேவகி பாட்டியிடம் அமைதி 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 மட்டுமே. அங்கிருந்த நிரஞ்சனா, வெற்றிமாறன், பிரகாஷ் இவர்களெல்லாம் அமைதியின் உருவமாகவே தான் அத்தனையும் கண்டு கொண்டிருந்தார்கள். இளங்கோவனுக்கு தேவகி அவர்களது ஆசை என்னவென்று முன்னதாகவே தெரியுமே. அப்படி இருக்க இளங்கோவன் அவர் உடல்நிலை சரியில்லாத பொழுது இருந்த நேரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இப்படி ஒரு செயலை செய்தால் அவர் கோபத்தை அடக்கி கொண்டு மௌனமாக இல்லாமல் எப்படி இருப்பார்? ஆம், அன்று ஒரு நாள் தேவகியை சந்திக்க இளங்கோவன் அவர் அறைக்கு சென்றிருக்க, அப்பொழுது அவர் வரைந்து வைத்த அந்த பெண் ஓவியத்தை கண்டவர், ஆமாம் அத்தை, நீங்கள் எப்பவும் ஒன்று இயற்கை காட்சி இல்லைன்னா நேராக பார்த்தவங்கள தானே தத்துரூபமாக வரைவீங்க, அப்படி இருக்க நீங்கள் இப்போ வரைஞ்சிட்டு இருக்கிற இந்த படத்தில் இருக்கிற பொண்ணு யாருங்க அத்தை என்று இளங்கோவன் கேட்டிட, அவரோ சிரித்து கொண்டே, இந்த பொண்ணு என் பேரனுக்கு வரப்போகிற பொண்ணு
என சொல்ல அந்த நேரம் சந்தோஷப்பட்டவர் பின் எதற்காக இப்படி செய்தார் என்று தெரிந்துதானே ஆக வேண்டும் என்று உறுதியுடன் அவரும் இளங்கோவனுடைய பதிலுக்காக தான் காத்திருந்தார். பிரகாஷிற்கு காய்ச்சலாக இருக்க நிரஞ்சனா வெற்றிமாறன் அவனை மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றிருந்தனர். அதே நேரம் திருவேங்கடம் இளங்கோவனிடம், இல்லா இப்போ நடந்துட்டு இருக்கிறத பார்த்தா சில வருஷங்களுக்கு முன்னால் நம்ம குடும்பத்தில் நடக்கிற மாதிரியே இல்லை. அது இருக்கட்டும், இப்போவாவது சொல்லு என்ன நடந்துச்சுன்னு என கேட்க, நம்ம கனி அப்பப்போ இந்த விஜயோட தனியாக சந்தித்து பேசுகிறதா எனக்கு தகவல் கிடச்சிச்சு. சரி, நம்ம பொண்ணு விரும்புகிறவனையே அவளுக்கு கல்யாணம் முடித்து கொடுத்துடலாம்னு விசாரித்ததில் தான் விஜய் சந்திரசேகரோட தங்கை அமுதாவோட பையன்னு தெரிஞ்சிச்சு. அப்படி இருக்கிறப்ப அதை நான் எப்படி ஒத்துக்குவேன் சொல்லு? அன்னைக்கு அவன் செஞ்ச காரியத்தால் தானே நம்ம குடும்பமே தலை குனிஞ்சு நின்னோம் என்று சொன்னதும் திருவோ, என்ன சொல்கிறீங்களா, விஜய் அமுதாவோட பையனா என்று கேட்க, பார்வதி, சாவித்ரி, தேவகி மூவரும் அமைதியாக நிற்க, நிகா, சரண், உதய், கனி நால்வரும் யார் அந்த அமுதா என கேள்வியாக பார்த்து கொண்டிருந்தனர். அதனால தான் கனியை ஏற்கனவே கண்டிச்சேன். இது தப்பா திரு? சொல்லு, நீயே சொல்லு என்று இளங்கோவன் திருவேங்கடத்தை பார்த்து கேட்டார். அப்பொழுது விஜய் வேகமாக உதயை திரும்பி பார்த்து, நல்ல வேலடா மச்சி, இப்படி கல்யாணத்தை முடித்தது என்று கண்களை காட்டினான் உதயிடம். பின்தான் ஞாபகம் வந்தது உதய்க்கு. நேற்று உதயும் விஜயும் விஜயின் பெற்றோரிடம் சென்று திருமணத்திற்கு சம்மதம் கேட்டது. ஆம், உதயின் பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவும் திருவேங்கடம், பார்வதி, இளங்கோவன் மூவரும் சேர்ந்து உதய், கனி இருவருக்கும் நாளை நிகாரிகா, சரண் திருமணம் முடிந்த அதே மேடையிலேயே திருமணம் முடித்து விடுவோம் என உறுதி எடுத்த பின் தேவகியுடன் பார்வதியை இருக்கச் சொல்லிவிட்டு பின் திருவேங்கடம் மண்டபத்தில் இருந்த உதயிடம் இந்த முடிவை ஏதோ செய்தி சொல்வது போல் போனிலேயே சொல்லிவிட்டு திருவேங்கடமும் இளங்கோவனும் திருமணத்திற்கு தேவையானதை ஏற்பாடு செய்ய ஆயத்தமானார்கள். ஆனால் இதை கேட்ட உதய்தான் அடுத்து என்ன செய்வது என்று யோசித்து தீவிரமாக செயல்பட ஆரம்பித்தான். பின் கனிஷ்காவிடம் ஃபோனில் பேசும்போதுதான் தெரிந்தது அவளும் விஷயம் தெரிந்ததிலிருந்து அழுது கொண்டு இருக்கிறாள் என்று. உதய்க்கும் தெரியுமே கனிஷ்கா விஜயை விரும்புவதை. அதன் பின் விஜய்க்கு இந்த விஷயத்தை தெரிவித்து பின் உதய், விஜய் இருவரும் விஜயின் பெற்றோரை சந்திக்க சென்றது. அப்பொழுதுதான் விஜயின் தாய் அமுதா, உதய் நீ சொல்கிற, ஆனால் உன் அப்பாவும் சரி உன் மாமாவும் சரி இந்த திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. என்ன, என் பையன் விரும்பின பொண்ணு அவனுக்கு இல்லைன்றது தான் என்னோட வருத்தம் என கூற உதயோ, அம்மா நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க, அதை விடுங்க, எனக்கே தெரியும் கனியும் விஜயும் விரும்புகிறாங்கன்னு. அப்படி இருக்கிறப்ப எனக்கும் கனிக்கும் சரிங்கம்மா நான் பார்த்துக்கிறேன். விஜய் கனி திருமணத்தில் உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைல என கேட்க அவர்களும் இல்லை என சொல்ல, அப்போ விடுங்க, எல்லாரோட ஆசீர்வாதத்தோடு இவங்க திருமணமும் நடக்கும் என உதய் சொல்லவும் அதன் பின் உதய் திட்டமிட்டபடிதான் விஜய் கனிஷ்கா திருமணம் நடந்தது. சரண் நிகாரிகா கழுத்தில் திருமங்கல்யம் கட்டிய அதே நேரத்தில் நிகாரிகாவின் பின்னால் நின்றிருந்த கனிஷ்காவின் கழுத்தில் விஜய் தாலி கட்ட அனைவரின் வாழ்த்துக்களும் அவர்களுக்கும் கிடைத்தது பூமழையாக. இவர்கள் இருவரும் இவ்வாறு நினைத்து கொண்டு இருக்க அதே நேரம், அது தப்பில்லைன்னு வச்சுக்குவோம், மாப்பிள்ளை அதுக்கு ஏன் உதய்க்கும் கனிக்கும் கல்யாணம் முடிவு பண்ணணும் என இளங்கோவனை பார்த்து கேட்டது சாட்சாத் தேவகி பாட்டியே தான். தேவகி பாட்டியின் முகத்தை நிமிர்ந்து பாராது பதில் சொல்லாமல் இளங்கோவன் நின்றிருக்க, சொல்லுங்க மாப்பிள்ள, என்னோட முடிவு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் இப்படி செஞ்சீங்க என்று கேட்க இப்பொழுது அனைவருமே தேவகி பாட்டியை புரியாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். இதே நேரம் அங்கு கார்த்தியின் வீட்டில் சந்திரசேகரும் காயத்ரியும் தீவிரமாக பேசி கொண்டிருந்தனர். என்னங்க, முதல்ல கார்த்திக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடணும், அதான் அவளுக்கும் படிப்பு முடிஞ்சிடுச்சுல்ல என்று காயத்ரி சொல்ல சசிதரனும், அம்மா இப்போ என்ன அவசரம், எனக்கும் இப்போ சம்பளம் கூடிருச்சு, அதை விட இப்போ நாம் இருக்கிற வீட்டை விற்க போகிறதா சொல்லவும் நம்மக்கிட்ட இந்த சேமிப்பை வச்சு இந்த வீட்டை நாமளே வாங்கிட்டோம், இன்னும் 1 வருஷம் பொறுங்கம்மா, கல்யாண செலவுக்கு பணம் சேர்த்து வச்சு நம்ம கார்த்தி கல்யாணத்தை ஜாமுன்னு பண்ணுவோம், என்னங்கப்பா என்று தன் தாய்க்கு பதில் சொல்லி தந்தையிடம் அனுமதி வேண்டி முடித்திருந்தான் சசிதரன். இல்லை சசி, உனக்கு தெரியாது, அவங்க பேசுனதை கேட்டிருந்தா நீ இப்படியெல்லாம் பொறுமையாக பேச மாட்ட என்று சொன்ன காயத்ரி, நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் முடிவு என்னன்னு என்று கேட்க சசிதரன் ஒன்றும் புரியாமல் கார்த்தியை பார்க்க அவளது கண்களில் இருந்து நீர் வழிந்தபடி நின்று கொண்டிருந்தாள். நீர் வழிந்த கண்களின் உள்ளே நிழற்படமாக ஓடிக்கொண்டிருந்தது திருமண மண்டபத்தில் நிகழ்ந்தது.
நிகாரிகா சரண் திருமணம் முடிந்ததும் பியூட்டிஷன் பெண் கனிஷ்காவுடன் செல்ல நிகாரிகாவின் சொல்படி கார்த்தியும் அவர்களுடன் சென்றாள். அப்பொழுதுதான் பார்த்தார்கள் கனிஷ்கா கண்ணாடி முன் நின்று அவள் கழுத்தில் இருந்த திருமங்கல்யத்தை தூக்கி பார்த்து கொண்டிருந்ததை. உடனே பியூட்டிஷன் பெண் விஷயத்தை சொல்ல வெளியில் சென்று விட்டாள். கார்த்தியோ மெல்ல தயங்கி கனிஷ்காவை பார்த்து நிற்க கதவு திறக்கப்பட்டு உதயும் இன்னொருவனும் உள்ளே வேகமாக வர வந்தவன் கனிஷ்காவின் அருகில் சென்று ஆறுதல் படுத்த அவள் அவனது தோளில் சாய்ந்து, என்ன விஜய், இப்படிதான் நம்ம கல்யாணம் நடக்கணுமா என கண்ணீர் விட கார்த்தி ஓரமாக ஒதுக்கி நின்றவள் பின் மெல்ல கதவை திறந்து ஏதோ விபரீதமாக நடக்கப் போகிறது என புரிந்தவளாக வெளியே வந்தவள் நிகாரிகாவிடம் சென்று தான் வீட்டுக்கு செல்ல போவதாக சொல்லிவிட்டு மேடையை விட்டு இறங்கி நடந்து வந்து கொண்டிருக்க அதே நேரம் சந்திரசேகரும் காயத்ரியும் உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்த கார்த்தி, அப்பா வாங்க போகலாம், அம்மா வாங்க போகலாம் என அவர்களது கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்த அதே நேரம் தேவகி பாட்டியை ஒரு பெண் வீல் சேரில் வைத்து அழைத்து வந்து இவர்களின் முன்னே நிறுத்தியிருந்தார். எங்கே போறீங்க, என் பேத்தி ஏன் இவ்வளோ அவசரமாக கூட்டிகிட்டு போறீங்க என்று தேவகி பாட்டி கேட்க, யாருக்கு யார் பேத்தி என காயத்ரி ஆவேசமாக கத்த சந்திரசேகரோ, கொஞ்சம் பொறுமையாக இரு காயத்ரி என அவரது கையை பிடித்து நிறுத்த கார்த்தியோ எதுவும் புரியாமல் நின்று கொண்டிருந்தாள். விடுங்கங்க என காயத்ரி சேகரின் கையை உதறிவிட்டு தேவகியை பார்க்க, இங்கே பாரு காயத்ரி, உன் பொண்ணு தான் என் பேரனுக்கு வரப்போகிற மனைவி, ஞாபகம் வச்சுக்கோ என்று எச்சரிப்பது போல் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். ஆனால் இதை கேட்ட காயத்ரி தான் கோபத்தில் ஆனலாக கொதித்து கொண்டிருந்தார். ஆனால் கார்த்தியோ, இவருக்கு எப்படி நம்ம அம்மா பேர் தெரியும் என தேவகி சென்ற பாதையையே பார்த்து நின்றிருக்க, இவ வேற வாடி என கார்த்தியின் கைப்பிடித்து இழுத்து வருவது காயத்ரியின் முறையாயிற்று.